ஏய் கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? அக்கா அத சொல்ல நானும் வந்துட்டேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மூவியோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்பார்க்காத விதமா நம்ம ஹீரோக்கும் ஒரு ஹோட்டல்ல வேலை செய்யற லேடிக்கும் ஒன் நைட் ஸ்டாண்ட் நடந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோக்கு வந்து அவ மேல பயங்கரமான ஒரு லவ் வந்துடுதா. நான் உன்னதான் கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போகும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கே இருக்கு ஹீரோக்கு. ஏன்னா அவங்க அம்மாவோட ஃப்ரெண்டு தான் இந்த லேடி. ஃப்ரெண்டுனா சாதா ஃப்ரெண்ட் இல்லைங்க. கூட படிச்ச ஃப்ரெண்டு. கிட்டத்தட்ட அவங்க அம்மாவோட வயசு தான் இவளுக்குமே. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, என்னென்னலாம் இவங்களோட லைஃப்ல நடக்குதுன்றது தான் இந்த கதை. ஸோ எப்பயும் சொல்றது தான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க. மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினோட பேர் வந்து இல்லையா, இவன் வந்து ஒரு ஹோட்டல்ல வெயிட்ரஸா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் நம்ம ஹீரோவையும் சோஃபியான்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபியான்சியையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. அந்த டைமுக்கு ஹீரோ பயங்கர போதையில இருக்கான். அவனை வந்து வேக வேகமா சோஃபியா வந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு வரா. நம்ம ஹீரோக்கு சோஃபியாவை கல்யாணம் பண்றதுல கொஞ்சமும் இன்ட்ரெஸ்டே இல்லை. அதனால இவ என்ன பண்றா அப்படின்னா, இவனுக்கு பயங்கரமா ட்ரக்ஸை கொடுத்து எப்படியாவது கன்சீவ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறான்னா, பயங்கர போதையில வாந்தி எடுக்கதான் வராங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா. அப்புறம் தான் பார்த்தா தெரியுது இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்தது வேற ஒரு ரீசனுக்காகன்னு. ரொம்ப நேரமா வெளியிலயே வரல, சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாக்குறா. பார்த்தா அவ கதவை கூட லாக் பண்ணவே இல்லை. அந்த டைமுக்கு அப்ப ஹீரோ தயவு செஞ்சு என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேக்குறான். சரி உடனே ஹீரோயினை காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா என்னம்மா நீ பண்ணிக்கிட்டு இருக்க, இது மென்ஸ் ரெஸ்ட் ரூம், நீ இங்க இருக்க கூடாது, மரியாதையா எழுந்துங்க வந்து வெளியில போ அப்படின்னும் போது, ஏய் இங்க வேலை செய்யற வேலைக்காரி தானே நீ நீ இன்னும் எனக்கே ஆர்டர் போடுற, மரியாதையா நீ இங்க இருந்து வெளியில போ, கொஞ்ச நேரத்துக்கு யாரும் உள்ள வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா. இப்ப மட்டும் நீ வெளியில எழுந்து போல, கண்டிப்பா நான் போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின். ஏய் கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்ல, எதுக்காக நீ என்னைய மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறா. உடனே ஹீரோயின் பலார்னு உனக்கு கண்ணத்திலேயே வைக்கிறா. பண்றதே கேவலமான வேலை, அவனோட அனுமதி இல்லாமயே அவனை இப்படி சுயநினைவுல இல்லாத அப்ப கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்றியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கத்துறா. பாவி பாவி போட்ட எல்லா பிளானையும் கெடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிக்கிட்டே அங்க இருந்து வெளியில போயிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோவை வந்து பார்க்கும்போது ஹீரோ வந்து புலம்பிக்கிட்டே இருக்கான். என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி உன்னோட ரூம் எங்கன்னு சொல்லி நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறா. ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு நீ குளிச்சுன்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை விடாம ஹீரோயின் கிட்டயே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அதோட மறுநாள் காலையில தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா. எழுந்து பார்க்கும்போது ஹீரோ அங்க பக்கத்துலயே நின்னுகிட்டு இருக்கான். பரவாயில்ல, ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறா. அப்ப ஹீரோ உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் கிட்ட, நேத்து நைட்டு நடந்ததுக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன். இதுல வந்து 2 மில்லியன் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட குடுக்குறான். ஹீரோயின் செம்ம கடுப்பாடுறா. அடே என்னை யாருன்னு நினைச்சு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறா. இல்ல இல்ல நீ தப்பா நினைச்சுக்காத, இத வந்து கல்யாண கிஃப்டா தான் உனக்கு கொடுக்குறேன். எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை முறை பார்த்தது உடனேயே எனக்கு வந்து காதல் வந்துருச்சு உன் மேல அப்படின்னும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. அடே தம்பி உன் பேர் என்னடா அப்படின்னு கேக்குறா. என்னோட பேர் வந்து லீ. என்னோட ஃபேமிலி வந்துட்டு இந்த ஊர்லயே பெரிய ஃபேமிலி. அவங்க பண்ற எல்லா பிசினஸ்க்கும் நான் தான் ஒரே வாரிசு. ஸோ நீ என்ன தாராளமா நம்பலாம். நான் சீக்கிரமே வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். நம்ம 2 பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது, உன் வயசு என்ன அப்படின்னு கேக்குறா. எனக்கு 25 வயசு ஆகுது அப்படின்னு சொல்லும் போதுதான், ஓ 25 வயசா, நான் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன். ஆனா நீ என்னை விட ரொம்ப சின்ன பையன், நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்றா ஹீரோயின். அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, உனக்கு என்ன வயசு சொல்லு அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் உடனே சொல்றதுக்கு யோசிக்கிறா. அதுக்கு உடனே இவன் என்ன சொல்றானா, இது பாரு நான் உனக்கு சத்தியம் பண்ணி தரேன், காதல் கல்யாணம் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா அழகும் கிடையாது, வயசும் கிடையாது, பணமும் கிடையாது, இது எல்லாத்தையும் மீறி வர்றதுதான் வந்து உண்மையான காதலாவே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்துட்டு பயங்கரமா பிளாட் ஆயிரா இவன் பேசுறத கேட்டு. இப்பதான் அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பாவையும் அம்மாவையும் காட்டுறாங்க. 2 பேருமே வந்து ஹோட்டலுக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு என் பையன் கால் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போறேன், பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு. சான்ஸே இல்ல, நம்மளும் இத்தனை வருஷமா அவனுக்கு எத்தனை பொண்ணுங்களை காமிச்சிருப்போம். ஆனா இது வரைக்கும் அந்த பொண்ணுங்க யாரையும் அவனுக்கு பிடிச்சதே கிடையாது. இப்பதான் முறையா வந்து அவனே ஒரு பொண்ணை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அப்ப அந்த பொண்ணு எவ்வளவு அழகா இருப்பா அப்படி இப்படின்னு இவங்க கற்பனையில விட்டா எலான் மஸ்கோட பொண்ணையே கேட்பாங்க போல, அந்த அளவு கற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துல ஹீரோ வந்துட்டு, அம்மா உங்களோட மருமகளை நான் கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நிக்க வைக்கிறான்.
அவ்வளவுதான், அப்பாவும் சரி அம்மாவும் சரி அலண்டு போயிடுறாங்க. அம்மாவால கொஞ்சமும் ஜீர்ணிச்சுக்கவே முடியல. ஹீரோன்னு நீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரையும் ஷாக்கா பாக்குறேன். இவங்க 2 பேருமே லவ் மேரேஜ் தான். நம்ம ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் இவங்க 3 பேருமே வந்து ஒரே ஸ்கூல்ல இருந்து படிச்சிருக்காங்க. ஆனா ஹீரோ வந்து ரொம்ப கேஷுவலா, அப்படியா நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரே ஸ்கூல்ல படிச்சீங்களா, ஒரே காலேஜ்ல படிச்சீங்களா, சூப்பர் பரவாயில்லையே, அப்ப நீங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருப்பீங்க, உங்களுக்குள்ள ஒத்து போயிடும், ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவன் ஜாலியா இருக்கான். அப்ப அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, ஃபுட் எல்லாம் ஆர்டர் பண்ணி ரொம்ப நேரம் ஆகுதுடா தங்கம், போய் கொஞ்சம் என்னன்னு பாத்துட்டு வாயேன் அப்படின்னு ஹீரோவை அனுப்புறாங்க. அவன் போன உடனே கையில இருந்த ஒயினை பூராத்தையும் வந்துட்டு ஹீரோயின் மேல ஊத்திடுறாங்க. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணிருப்ப, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி, இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையை கெடுக்கலான்னு நினைச்சேன், என் புருஷனை எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சேன், நான் அவனை லவ் பண்ணும்போது நீயும் அவளை லவ் பண்ணல அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோடப்பா என்ன சொல்றான்னா, ஐயோ அப்படியெல்லாம் இல்ல, நீ வேற, நான் தான் அவங்கள ஒன் சைடா லவ் பண்ணேன், அவங்க என்ன வந்துட்டு லவ்வே பண்ணல, நீ எதையும் தப்பாலாம் எதையும் யோசிக்காத, எனக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிக்கும் அந்த போது, அடைச்சி வெக்கமா இல்லையா உனக்கு, இன்னமும் வந்து அவளை பிடிக்கும்னு சொல்ற, அவளையும் உன் பையனும் கூட்டிட்டு வந்திருக்கான், என்னதான் வந்து அப்பனுக்கும் பிள்ளைக்கும் ஒரே டேஸ்டோ அப்படின்னு திட்டுறாங்க. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, இதை பாரு, நீ வந்து இவ்வளவு கேவலமா பேசுற அளவு நான் வந்துட்டு ஒன்னும் தரங்கேட்டு எதுவும் பண்ணல, எனக்கு வந்து வயசு ஆயிடுச்சு அப்படின்ற எல்லா விஷயத்தையும் வந்து உன் பையன்கிட்ட சொல்லிட்டேன், அவன் தான் என்ன லவ் பண்றேன்னு சொன்னான், எனக்கும் அவனை பிடிச்சுதான் இருந்தது, ஆனா அதுக்குன்னு சொல்லி நீ இந்த அளவெல்லாம் பேசி என்னை அசிங்கப்படுத்தணும், அப்படியே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேக வேகமா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. தயவு செஞ்சு அப்படியே போயிடுறி, வந்து தொலைஞ்சிடாத, நீ மட்டும் வந்தன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இவங்க அப்படியே ஆத்திரத்துல கொப்பளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா வந்தவ திரும்பி போயிட்டாலேன்ற மாதிரி ஏக்கமா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் கரெக்டா எதிர்க்க ஹீரோ வரானா, வந்த உடனே இல்லையா நீ எங்க கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இந்த கல்யாணம் இதுக்கு மேல நடக்காது, உங்க வீட்டுல யாருக்கும் இதை பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோ ஒரு ரிங்கை கொடுத்திருப்பான். அந்த ரிங்கையும் வந்து ஹீரோவோட கையிலேயே வச்சு அனுப்பிடுறா. நேரா வந்து ஹீரோ இவங்க அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் பயங்கரமா சண்டை போடுறான். என்ன சொல்லி அவளை அனுப்புனீங்க நீங்க, நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உண்மையாவே அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்க யாரு சொன்னாலும் நான் இதுக்கு மேல கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், நான் அவளைதான் கல்யாணம் பண்ணிப்பேன், இதுதான் என்னோட ஃபைனலான முடிவு, இதுக்கு அப்புறமும் நீங்க வந்து எனக்கு எதுனா இடைஞ்சல் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு பயமுறுத்துறான். அடே, அவ யாருன்னு உனக்கு தெரியுமாடா, அவ வந்து உங்க அப்பாவை ஒன் சைடா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அந்த பொண்ணு நீ இப்ப லவ் பண்ற, எனக்கு எவ்வளவு வயிற்றுச்சலா இருக்கு தெரியுமா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோப்பா, நீ வேற யாரை கேட்டாலும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி தரேன், ஆனா இந்த பொண்ணு மட்டும் வேணாம், சீச்சி இந்த பொம்பளை மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் யாருன்ற விஷயத்தையே காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டு இந்த ஹோட்டலோட ஓனரே. ஆக்சுவலா இங்க நடக்கிற தில்லுமுள்ள எல்லாம் கண்டுபிடிக்கணும்ன்றதுக்காக தான் கிட்டத்தட்ட 2 மாசமா இங்க வெயிட்ரஸா அவ வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா. இப்பதான் 2 கேரக்டர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவனோட பேர் வந்து ஜியான், இவனுக்கு எதிர்க்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு இல்லையா, இவரோட பேர் வந்து கே. இவங்க 2 பேருமே வந்துட்டு பயங்கரமா போட்டி போட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேருக்குமே கொஞ்சமும் செட்டே ஆகாது. அந்த டைமுக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவனுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோயின் அந்த இடத்துக்கு வரா. என் பையன் கிட்டயே வந்துட்டு இவ்வளவு சத்தமா பேசுற அளவு யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு கேட்கும் போதுதான் கே வந்து பாக்குறான், என்னது ஜியான் வந்து உன்னோட பையனா அப்படின்னு. இந்த கே என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பார்த்த உடனே, அட கடவுளே, என்னோட லியா, எவ்வளவு நாள் ஆச்சு உன்னை பார்த்து, இன்னமும் நீ அதே மாதிரி இருக்கியே அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரிதான் நம்ம ஹீரோயின் கூட படிச்சவர் தான் இவரு. உடனே வந்துட்டு இவங்க என்ன சொல்றாங்க ஹீரோயின் அப்படின்னு பார்த்தா, இத பாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ வந்து ஸ்கூல் டைம்ல இருந்து என் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருந்த, ஆனா இப்ப நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல, எனக்கு வந்துட்டு வயசு பையன் இருக்கான், அவனுக்கு 25 வயசு ஆகுது, அதனால தயவு செஞ்சு அவன் எதிர்க்க என்கிட்ட ஃபிளர்ட் பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த டீலை நம்ம 2 பேருமே சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போது, அப்பதான் ஹீரோயினோட பையன் அங்க வரான். அதுக்குள்ள இவர் என்னன்னா வந்துட்டு, நீ என்னோட இளவரசி, நான் உன்னை எப்படி மறப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட பயங்கரமா கதை அளந்துகிட்டு இருக்காரு. பையனுக்கு இதெல்லாம் பார்த்து செம்ம ஷாக்கு. அம்மா, நம்ம பிசினஸ் எதிரி அவன் கூட போய் நீ ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். டேய், இவனும் நானும் வந்து ஒன்னா படிச்சோம், நாங்க 2 பேருமே பழைய ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றா. நீ இவ்வளவு நாளா ஃபாரின்ல இருந்த, நான் இவ்வளவு நாளா இந்த ஆள்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன், நீ முதல்லயே வந்திருந்த அப்படின்னா இவ்வளவு நாள் எங்கள் 2 பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்தே இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறான். அப்ப கே உடனே என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு இப்பதான் லேட்டஸ்டா டிவோர்ஸ் ஆயிடுச்சு,
நீயும் வந்து சிங்கிள்னு கேள்விப்பட்டேன், நம்ம 2 பேரும் ஏன் மிங்கிள் ஆக கூடாது, நைட்டு வரையா டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இத பாரு, நீ எப்பயுமே என்னோட ஃப்ரெண்டு லிஸ்ட்ல மட்டும்தான் இருக்க, தயவு செஞ்சு வந்து 45 வயசுக்கு மேல என்ன ஃபிளர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறா. அதோட அன்னைக்கு நைட்டே வந்து ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு போக வேண்டியதா இருக்கு. அவ ரெடி ஆயிட்டு பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் வந்து வேற ஒரு மீட்டிங்ல வெளியில மாட்டிக்கிட்டானா. சரி ஓகே, அப்ப நான் வரைக்குமே போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்ப கரெக்டா அந்த டைம்க்கு நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு வரான். அவன் வந்து உடனே ஹீரோயின் கையை புடிச்சுக்கிட்டு விட மாட்டான். எதுக்காக நீ வந்துட்டு என்னை விட்டுட்டு போன, எங்க அப்பா அம்மாவுக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் உன்னைதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தயவு செஞ்சு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காத, நீ நினைக்கிற விஷயம் நடக்கவே நடக்காது அப்படின்னு ஹீரோயின் சொல்றதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, இது வரைக்கும் நான் நினைச்ச எந்த விஷயத்தையும் நடக்காம நான் விட்டது கிடையாது அப்படின்னு சொல்றேன். இவங்க 2 பேருமே பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியா ஹீரோயின் என்ன சொல்றான்னா, சரி ஓகே, உண்மையா நீ என்ன லவ் பண்றன்றதுக்கு நீ ப்ரூவ் பண்ண, அதுக்கப்புறம் நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ப்ரூவ் பண்ணணும் அவ்வளவுதானே, இங்க எவ்வளவு மீடியா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிடுறான். அந்த டைமுக்கு பார்த்தா அங்க 2 3 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க இத போட்டோ எடுத்து இவனோட ஃபியான்சே இருக்கா இல்லையா, அவளுக்கு அமுச்சு விட்டுடுறாங்க சோஃபியாக்கு. அதை பார்த்த சோஃபியா செம கொள்ளவெறி ஆயிடுறா. நான் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும், நீ 5 நிமிஷம் மட்டும் எனக்காக இங்க வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மட்டும் எங்கேயோ போறான். அந்த டைமுக்கு அந்த இடத்துக்கு வந்த சோஃபியாவும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. இவ்வளவு பயங்கரமா வந்து டார்ச்சர் பண்றாங்க. நீ ஜஸ்ட் ஹோட்டல்ல வேலை செய்யற வெயிட்ரஸ், நீ உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா, எவ்வளவு திமிர் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணுவ அப்படின்னு சொல்லி இவளை பயங்கரமா அசிங்கப்படுத்துறாங்க. ஹீரோயினும் அவ பங்குக்கு பேசுறா, இது பாரு, நான் யாருன்னு தெரியாம நீங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது மட்டும் இல்லாம அவனும் நானும் 2 பேருமே லவ் பண்றோம், நான் வந்துட்டு அவன் பின்னாடி சுத்திக்கிட்டு இல்ல, அவன் தான் என் பின்னாடி சுத்துறான் அப்படின்னும் போது உனக்கு எவ்வளவு தைரியம் தான் நீ இப்படி சொல்லுவ, அவன் யாருன்னு உனக்கு தெரியுமா, அவன் எவ்வளவு பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியுமா, அவன் எதுக்காக உன் பின்னாடி சுத்த போறான், வா வா உள்ள போலாம், அவங்க அம்மா அப்பா தாத்தா எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் எதிர்க்கே சொல்றேன், அவன் உன் பின்னாடி சுத்துறான்னு நீ சொல்ற அப்படின்ற விஷயத்தன்ட்டு ஹீரோயினை எல்லாரும் உள்ள ஏத்துட்டு போறாங்க. அங்க உள்ள போனா ஹீரோவோட அம்மா வந்துட்டு சோஃபியாவை தடுக்கிறாங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ, தாத்தா இருக்காரு இன்னைக்கு, தாத்தா மட்டும் இதை பார்த்தாருன்னா கண்டிப்பா வந்து என் பையனை உன்னை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டாரு, இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாத, யார என்ன பண்ற நீ அப்படின்னு கேட்கும் போதுதான், யார என்ன பண்றனா, இந்த பொம்பளை என்ன பண்றான்னு தெரியுமா, உங்க பையன் பின்னாடி சுத்துறா அப்படின்னு சொல்லும் போது யார் அது அப்படின்னு இப்பதான் பாக்குறாங்க அவங்க. அடியே நீ எவ்வளவு சொன்னாலும் திரும்ப மாட்டியா, திரும்பவும் நீ வந்துட்டியா, எதுக்காக நீ திரும்பவும் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா அங்க இருக்க சரக்கு எல்லாத்தையும் ஹீரோயின் மேல எடுத்து ஊத்துறாங்க. இதுக்கப்புறம் நீ என் பையன் பக்கத்திலேயே வரக்கூடாது, நீ வந்த அப்படின்னா இந்த வாட்டி சும்மா இதை ஊத்துன, அடுத்த வாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறான். வந்த உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு உனக்கு என்ன ஆச்சு, நீ ஓகே அப்படின்னு கேட்கும் போது இல்ல நான் சுத்தமா ஓகே இல்ல அப்படின்னு சொல்றா. ஆனா அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு நீ எனக்கு மோதிரம் கொடுத்த பத்தியா, அந்த மோதிரத்தை இங்க எல்லார் எதிர்க்கையும் என் கையில போடு, அடுத்த நிமிஷமே நான் வந்து உன்னோட ஒய்ஃப் ஆயிடுவேன், நீ என்னோட புருஷன் ஆயிடுவ, இங்க இருக்க யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் யார் என்ன பண்றான்றத அப்படின்னு சொல்லும் போது ஹீரோக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. இப்பதான் அம்மா கையை பிடிச்சு கெஞ்சிரா, ஐயோ டேய் பண்ணிடாதடா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடாத, எல்லாரும் எதிர்க்கையும் குடும்ப மானத்தை வாங்கிடாத, என் கூட படிச்சவளை என்னோட மருமகளா ஏத்துக்க கண்டிப்பா என்னால முடியவே முடியாது அப்படின்னு கதறாங்க. இங்க என்ன நடக்குது, இங்க எதுக்கு மார்க்கெட் மாதிரி பயங்கர சத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட தாத்தா வராரு. வரும்போதே வந்துட்டு அவர் பயங்கர டென்ஷனா வராரு. ஹீரோவோட அப்பா வேக வேகமா போயிட்டு, அப்பா ஆக்சுவலா வந்துட்டு என்னோட பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான், அதுதான் பிரச்சனையே போது, அதுல என்னடா பிரச்சனை, இவ்வளவு நாளா கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான், இப்ப கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறான் அப்படின்றப்ப சந்தோஷமா கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்றாரு. இல்லப்பா ஆக்சுவலா சின்ன வயசுல நான் ஸ்கூல் படிக்கும் போது லவ் பண்ண பொண்ணு அது அப்படின்னு சொல்றாரு. யாரு இந்த பொண்ணா, என்னடா சொல்ற நீ, 20 வயசு பொண்ணுக்கே டஃப் கொடுப்பா போல, அவ்வளவு சூப்பரா இருக்கா, இவ வந்துட்டு உன் வயசா அப்படின்னு சொல்லி அவர் ஷாக்கா சொல்லிட்டு இருக்காரு. தாத்தாவும் சரியில்லை போல, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே, எனக்கு சந்தோஷமா இருக்கு, என்னோட சின்ன மருமக ரொம்ப அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் குஷி ஆயிடுறாரு. என்னப்பா பேசுற, அவளை நான் லவ் பண்ணப்பா அப்படின்னும் போது, நீ யூஸ்லெஸ்டா, உன்னால கரெக்ட் பண்ண முடிஞ்சதா, ஆனா என் பேரன் பத்தியா அவன் கரெக்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஐயோ இந்த தாத்தாக்கு முத்தி போயிடுச்சு போல, பைத்தியம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க எல்லாரும். கடைசியா தாத்தாவே வந்து அந்த மோதிரத்தை எடுத்து கொடுத்து, இப்பவே போடுறா, இப்பவே என்கேஜ்மெண்ட், நீங்க நாளைக்கே போய் உங்க கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு.
உடனே ஹீரோவை முட்டி போட்டு ப்ரப்போஸ் பண்றான். கண்டிப்பா லைஃப் லாங் வந்துட்டு எனக்கு என்னைக்கு எவ்வளவு லவ் இருக்கோ அதே லவ் தான் உன் மேல இருக்கும். உன்னை என்னைக்குமே நான் கைவிட மாட்டேன். நீயும் நான் சாகுற வரைக்கும் என் கூடயே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நான் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். நான் தயவு செஞ்சு வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு உன்னை பாக்குறதுக்காக நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறா. கிளம்பும் போது ஹீரோக்கு வேற ஒரு கிஸ் கொடுத்துட்டு கிளம்புறாளா. அவ்வளவுதான். ஹீரோக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது. சுத்தி இருக்கவங்களுக்கெல்லாம் செம கடுப்பாயிடுது. ஹீரோவோட அம்மா கீழே விழுந்து அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவ என் சக்காலத்தியா இருந்தா, இப்ப எப்படி எனக்கு அவ மருமகளாவா? இதை நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு அழறாங்க. அப்ப ஹீரோவோட அப்பா அவங்கள எழுப்பலான்னு போறாரு. உடனே தாத்தா, அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. அவளே அழுது முடிச்சிட்டு வேப்ப வரால வரட்டும். அவளுக்கு கொஞ்ச நாளுக்கு நீ ஷாப்பிங் கொடுக்குற காசெல்லாம் கட் பண்ணு, உடனே சரியாயிடுவா அப்படின்னு சொல்றாங்க. அதோட அடுத்த சீன்லயே வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வாலிபால் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுமே நம்ம ஹீரோவோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. அது மட்டும் இல்லாம இப்ப அவன் கேட்டுட்டு இருக்கான், என்னடா உனக்கு என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சாமே, நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமாண்டா இப்பதான் நேத்துதான், என்னை விடவும் அவளுக்கு 20 வயசு அதிகம். இருந்தாலும் எவ்வளவு அழகா இருப்பா தெரியுமா? நான் பயங்கரமா காதல்ல விழுந்துட்டேன். நான் பயங்கரமா அவளை லவ் பண்றேன். செம்ம சூப்பரா இருப்பா அப்படி இப்படின்னு சொல்லி அவளை பத்தியே ஹீரோ கதையா பேசிக்கிட்டு இருக்கான். என்னதான் இருந்தாலும் நம்மளை விட 20 வயசு பெரிய பொண்ணு அப்படின்னா அது கொஞ்சம் ஓவரா இல்லையாடா அப்படின்னு சொல்லி கேக்குறான். விட்டா வர்ணிச்சு பாட்டே பாடிடுவான் போல ஹீரோ. அந்த அளவு வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோயின. இருந்தாலும் இவனுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரி சரி கொஞ்சம் ஓவரா தான் போகுது, தயவு செஞ்சு கொஞ்சம் நிறுத்துடா, நேர்ல வர சொல்லு பாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோவும் என்ன பண்றான் அப்படின்னா ஹீரோயினுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி வர முடியுமா, நான் சொல்ற அட்ரஸுக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினும் சரி ஓகே என்னோட வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சு நான் வரேன் அப்படின்னு ஒத்துக்கிறா. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினோட பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு மட்டும் ஏதோ முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் வருது. சரி நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் இதுலயே சைன் போடணுமா, நான் உடனே போறேன்டா, நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நான் உன்னை மீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மட்டும் அங்க இருந்து கிளம்பிடுறான். இப்பதான் ஹீரோயின் இந்த இடத்துக்கு வர. வெளியில போகும்போது அவங்க அம்மாவை பார்த்த உடனே, அம்மா இங்க என்னம்மா பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறான். இல்லடா நான் என்னோட ஃப்ரெண்ட பாக்கிறதுக்காக வந்த, வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லி நடிக்கிறா. இவன் தான் அர்ஜென்ட்டா வெளியில போறான் இல்லையா, அதனால சரிம்மா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவன் கிளம்பி போயிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவை பாக்கிறதுக்காக ஹீரோயின் இங்க வராளா. வந்த உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், அடடா உண்மையாவே இவங்களதான் கல்யாணம் பண்ணிருக்கியா, இவங்களுக்கு 45 வயசு மாதிரியே தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வழிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க ஹீரோயின் கிட்ட. அதோட மறுநாள் காலையிலேயே ரொம்ப ஏர்லியா ஹீரோயினுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வெயிட் பண்றாங்க. ஹீரோயினோட பையனும் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு ஹீரோயினையும் காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் இப்ப வரைக்கும் உன் வயசுல ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லாம இருக்கால, அத சொல்லிடுறா. எனக்கு உன்னோட வயசுல ஒரு பையன் இருக்கான், மேபி அவன் உன்னை விட சில மாசம் பெரியவனா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என் வயசுல பையனா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாகறான். ஏன் இப்ப நீ ரொம்ப வருத்தப்படுறியா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதெல்லாம் கிடையாது, கண்டிப்பா நான் அவனை என்னோட பையன் மாதிரிதான் ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது, அவனுக்கும் பையனா இருக்க வயசெல்லாம் கிடையாது, நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்லியா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்றா. அந்த இடத்துக்கும் போயிடுறாங்க. ஹீரோயினையும் காரை விட்டு இறக்குறானா ஹீரோ. அவ்வளவுதான், ஹீரோயினோட பையன் பார்த்த உடனே அம்மா இங்க என்ன பண்ற அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறான். இவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, இவன் அவங்களோட பையன் அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா கேட்கிறான். ஆமாண்டா நான் தாண்டா அவங்களோட பையன், ஏன் அம்மாவுக்கு நீ கல்யாணம் பண்ணிக்க போற, நான் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருசா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. அப்ப உடனே ஹீரோ என்ன சொல்றான்னா, இது பாரு, நானும் நீயும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்ல, நான் உங்க அம்மா உண்மையாவே லவ் பண்றேன், உங்க அம்மா நான் நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லும் போது, முடியாது ஒத்துக்கவே மாட்டேன், என் வயசுல எனக்கு ஒரு ஸ்டெப் ஃபாதர் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி பயங்கரமா அட்டகாசம் பண்றான். ஹீரோ போட்டு அடிச்சிடறான். இது பாரு, இப்பதான் என்னோட சோல்மேட்டை இத்தனை வருஷம் கழிச்சு நான் கண்டுபிடிச்சிருக்கேன், அதனால நீ என்ன சொன்னாலும் சரி, இது என்னோட லைஃப், நான் ஏத்துக்கவே மாட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்கதான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறா ஹீரோயின். ஹீரோயின் கையை பிடிச்சு தரன்னு இழுத்துட்டு தனியா போயிடுறான் பையன். அதுக்கப்புறம், அம்மா உனக்கு உண்மையாவே அசிங்கமா இல்லையாம்மா, உன் பையன் வயசுலயே, அதுவும் உன் பையனை விட கொஞ்சம் சின்ன பையனா இருப்பான் அவன், அவனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு எதுவுமே தோணலையா? ஏன் நான் 4 பின்ன ரோட்ல நடக்கும் போது எப்படி நான் நடப்பேன், உங்க அம்மா உன் வயசுலயே உன் காலேஜ் மேட்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களாமே அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி அவன் ஃபீல் பண்ணி அழறான். இத பாரு, நீ ரொம்ப பேசுற, அதிகப்படியா எதுவும் பேசாத, எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களதான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும்,
18 வயசை விட சின்ன குழந்தைய விட்டுட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கல. நீ இப்ப மெச்சூர்ட் ஆயிட்ட, உனக்கு 25 வயசு, உனக்கு இன்னும் கல்யாணம் ஆக போகுது கொஞ்ச நாள்ல, உன்னோட லைஃப நீ பாத்துக்க முடியும், இப்பதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. அப்போ உன் வயசுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒருத்தனை பண்ணி தொலை வேண்டியது தானே அப்படின்னும் போது, எனக்கு என் வயசுக்கு ஏத்த மாதிரி பையனை பிடிக்கலடா, அவங்களுக்கு கால் வலிக்குதுன்றானுங்க, முதுகு வலிக்குதுன்றானுங்க, அவனுங்களுக்கு சேவை பண்றதுக்கே எனக்கு கரெக்டா இருக்கும், அதனால நான் எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ஒரு வெக்கேஷன் போனோம் அப்படின்னா கூட அவனுங்களுக்கு கோல்ட் ஆயிடும், இரும்பல் வந்துடும், நெஞ்சு வலி வந்துடும், இதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது. நான் கொஞ்சமாச்சும் சந்தோஷமா இருக்கணும், ஊரை சுத்தி பார்க்கணும்னு ஜாலியா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்கு இவனைதான் எனக்கு பிடிச்சிருக்கு, நான் இவனைதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு அப்படியே மூஞ்சில அடிச்ச மாதிரி ஆயிடுது. அடி பாவி மம்மி, முன்னாடி நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்ட அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா ஹீரோவும் ஹீரோயினும் போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பையன் ஒரு ஓரமா நின்னு பாத்துக்கிட்டு இருக்கான் சோகமா எல்லா விஷயத்தையும். நேரா கிளம்பி கேவை பாக்குறதுக்காக போயிடுறான். எதுக்காக நீங்க வந்திருக்க, உனக்குதான் என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னும் போது, நீ எதுக்காக எங்க அம்மாவை ட்ரை பண்ணவே இல்லை, எங்க அம்மா சிங்கிளா இருக்காங்கன்னு உனக்கு தெரியும்ல, நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே எங்க அம்மாவை அப்படின்னு கேட்கும்போது, நான் ஏன் ட்ரை பண்ணல, நான் வந்துட்டு ரொம்ப நாளா உங்க அம்மாவை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆனா என்ன பண்றது, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவ ஒரு எல்லைக்கு மீறி வரவே மாட்டா வெளியில, அதனாலதான் எனக்கும் அவளுக்கும் செட் ஆகவே இல்லை, ஒன் சைடாவே போயிடுச்சு என்னோட லவ் இவ்வளவு நாளா அப்படின்னு சொல்றான். இப்பதான் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றான். என்னது, உன் வயசு பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டாளா, சேச்சே நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, ஆமா நீ இப்படியே நம்பாம உட்காந்துக்கிட்டே இரு, அவங்க வந்துட்டு உங்க வயசுல இருக்க எல்லாருக்கும் முட்டி வலி வந்துருச்சு, கால் வலி வந்துருச்சு, நெஞ்சு வலி வந்துருச்சு, எனக்கு சின்ன பையனாதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏன் மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்கன்னும் போது, எனக்கு முட்டி வலி கால் வலி எல்லாம் கிடையாதுடா, நான் இப்ப கூட ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவர் பந்தாவா பேசிக்கிட்டு இருக்காரு. அது எங்க அம்மாக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். இத பாரு, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது, நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், எப்படியாவது அவனை விட்டுட்டு எங்க அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு சப்போர்ட் பண்றான். இவன் அடுத்த சீன்லயே பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போட்டோ ஷூட்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. அந்த டைமுக்கு 2-3 பேர் அந்த இடத்துக்கு ஹீரோ கிட்ட பிரச்சனை பண்றாங்க. எப்படா என் தங்கச்சி ஏமாத்திட்டு அவளை கர்ப்பமாக்கிட்டு இப்ப வேற ஒரு பொம்பளைய கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி ஹீரோவை பிரச்சனை பண்றாங்க. ஹீரோ ஐயோ அது நீங்க யாரும் நினைச்சு என்கிட்ட பிரச்சனை பண்றீங்க, அவன் நான் இல்லைங்க அப்படின்னு கத்துறான். ஹீரோயினும் உடனே என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, நான் அவனை தான் நம்புறேன், நீ எது வேணும்னு பிரச்சனை பண்ற, ஒருவேளை காசுக்காக பிரச்சனை பண்ற அப்படின்னா உனக்கு எவ்வளவு வேணுமோ சொல்லு, காசு நானே கொடுக்குறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. எனக்கு காசெல்லாம் வேண்டாம், எனக்கு நீயே போதும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பாக்குறானுங்க. அப்ப ஹீரோ சும்மா இருப்பானா, செம்ம காண்டாயிடுறான். அவ்வளவுதான், எல்லாரையும் ஏத்து போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். இது எல்லாமே கேவோட வேலைதான். மாஸ்க போட்டுட்டு அங்க உள்ள வரான். இது எல்லாம் என்னோட வேலைதான், இத நான் தான் பண்ணேன், என்கிட்ட முடிஞ்சா மோதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை ஒத்திக்கு கூப்பிடுறான். ஒருவேளை ஹீரோயின் எதிர்க்க எனக்கு என்ன வயசாகல அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும்ன்றதுக்காக வந்தாரோ என்னவோ தெரியல, ஹீரோவை போட்டு அடின்னு அடிக்கிறாரு. இருந்தாலும் ஹீரோவை அவரால் அடிச்சிட முடியல. ஹீரோவும் செமையா இவரை வச்சு விளாசிடுறான். டக்குனு மூஞ்சில இருக்க மாஸ்க பொடுங்கின உடனே கேன்னு பார்த்த உடனே ஹீரோயின் செமையா டென்ஷன் ஆயிரா. அடே சண்டாலா, நீதானடா, எதுக்குடா இந்த வேலையை பண்ண அப்படின்னு கேக்குறா. நான் என்ன பண்றது, இந்த 2K கிட்ஸ் எல்லாம் என்னால நம்பவே முடியல, எங்க இவன் உன்னை காயப்படுத்திடுவானோ உன்னை ஏமாத்திடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இது பார், இது என்னோட பிரச்சனை, இது என்னோட பர்சனல் லைஃப், இதுல எதுக்காக நீ தலையிடுற அப்படின்னு கேக்குறா. அதுக்கு உடனே, அப்ப உன்னோட பையன் கிட்டயாவது நீ இத கலந்து பேசி முடிவு எடுத்திருக்கலாம்ல அப்படின்னும் போது, அப்பனா அவன் உன்கிட்ட இத பத்தி சொன்னானா அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு செம்ம ஷாக் ஆயிடுது. அப்பனா என் பிள்ளைக்கு இந்த விஷயம் பிடிக்கவே இல்லையா அப்படின்னு கேக்குறா. ஆமா, அவனுக்கு சுத்தமாவே இதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல, அவன் வயசுல இருக்க ஒரு பையனை நீ கல்யாணம் பண்றது அவனுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோயின் ரொம்ப மூட் ஆஃபா இருக்கா அப்படின்றதுனால களிமண்ல பானையெல்லாம் செய்வாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இவளுக்கு செய்யறதுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். கரெக்டா அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு சோஃபியாவும் அவளோட அப்பாவும் வந்திருக்காங்க. அங்க சோஃபியா இவங்க 2 பேரை பார்த்த உடனே செம டென்ஷன் ஆயிடுறா. இவளை சும்மாவே விடக்கூடாதுப்பா, இவளை நாஸ்தி பண்ணணும், இவ என் வாழ்க்கையை கெடுத்துட்டா, நான் லவ் பண்ண பையனை இவ கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு போது, என்னது இவளா, லியாவா அப்படின்னு இவரும் ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்ததுல இவரும் ஒருத்தர். உனக்கு அவன் வேணும் அப்படின்னா சொல்லு, நான் அதுக்கு வேற வழி பண்றேன், ஆனா அதை விட்டுட்டு அவன் மேல நீ கை வைக்கணும், அவளை எதனா பண்ணணும்னு நினைச்சீன்னா உன்னை என் பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இவரும் வெறியரா இருப்பார் போல லியாக்கு. கடைசியா அன்னைக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு கிளம்பும் போது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, உன் மனசுல என்ன இருக்கு அப்படின்றது எனக்கே தெரியும், உன் பையனுக்கு பிடிக்கல அப்படின்றதுனால
நீயும் வந்து என்னை இப்ப பிரேக்கப் பண்ணணும் அப்படின்றதுக்கு நினைக்கிற அதானே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்றா ஹீரோயின். இல்ல எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா நான் ஒண்ணு சொல்றேன். நான் உன்னை இப்ப பிரேக்கப் பண்றேன். ஆனா அது முழுசா கிடையாது. உன் பையன் ஒத்துக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் உனக்காக. அது எப்பனாலும் சரி, எவ்வளவு நாள் ஆனாலும் சரி, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறான். அங்க இருந்து பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு நேரா அவங்க அப்பாவை போய் பாக்குறதுக்கு போறான். அப்ப வந்து அவங்க அப்பா கிட்ட லியாவை பத்தி எல்லாம் கேட்டுட்டு இருக்கான். அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 5 பேரு 5 பேருமே வந்து பாய்ஸ் படத்துல வர மாதிரி ஒரே பொண்ணை லவ் பண்ணும் அப்படின்னு சொல்லி கதை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப லியா யாரதான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எங்க 5 பேரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன், நீங்க 5 பேருமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டா. அவங்க அப்பா பார்த்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா. ஆனா கொஞ்ச நாள்லயே அந்த பையனும் இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. ஸ்கூல் படிக்கும் போது காலேஜ் படிக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு 5 பேருமே சுத்து போட்டு ஹீரோயினியே லவ் பண்ணிட்டு இருந்திருக்கானுங்க. இது எல்லாத்தையும் வந்து ஹீரோ கிட்ட அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே என்ன மன்னிச்சிடுறா மகனே அப்படின்னு சொல்றாரு. என்ன அப்படின்னு பார்த்தா ஹீரோக்கு எதையோ கலந்து கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், அங்கேயே மயங்கி விழுந்துட்டான். அதுக்கப்புறம் பார்த்தாதான் தெரியுது ஹீரோவோட அம்மாவும் சோஃபியாவும் சேர்ந்துதான் இந்த பிளானே பண்ணிருக்காங்க. சோஃபியா வந்துட்டு ஹீரோ கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஹீரோவோட அம்மா வந்து போட்டோஸா எடுத்துடுறாங்க. அது எல்லாத்தையும் ஹீரோயினுக்கும் அனுப்பிடுறாங்க. ஹீரோக்கு இப்பதான் வந்துட்டு மயக்கமே தெளியுது. பொடிச்சு ஒரு தள்ளுறான். சோஃபியாவை எகிரி போய் கீழே விழுந்துடுறா. எதுக்காகமா நீங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறீங்க? ஏமா வந்து ஒரு பிள்ளையோட லைஃப பத்தி கொஞ்சம் கூட உங்களுக்கு கவலையே இல்லையா? என் சந்தோஷத்தை பத்தி கவலையே இல்லையான்னு சொல்லிட்டு அந்த போதையிலேயே ஹீரோயினை பாக்குறதுக்காக வேக வேகமா கிளம்பி போறான். இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்து ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறா. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோ வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக வீட்டுக்கே தேடிக்கிட்டு வந்துடுறான். அங்க வந்துட்டு இதெல்லாம் நான் பண்ணல, எந்த தப்புமே நான் பண்ணல, இதை பிளான் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின், இது பாரு, உனக்கும் எனக்கும் எதுவுமே இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ யார் கூட இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு அப்படின்னு சொல்றா. எனக்கு நீச்சல் தெரியாது, என்ன நம்புற அப்படின்னா என்னை காப்பாத்து அப்படின்னு சொல்லி தண்ணியில குதிச்சிடுறான். ஹீரோயினும் வேக வேகமா இறங்கி அவனை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாளா. அப்ப இவன் தெளிவாதான் எழுந்துக்கிறான். இவனுக்கு நீச்சல் தெரியும். ஃபுல்லா பொய் சொல்லியிருக்கான் போல. உடனே ஹீரோயினை இருக்காம கட்டி பிடிச்சிக்கிறான். நீ எனக்காக வந்துட்டல்ல, எனக்கு அதே போதும். இது எல்லாமே எங்க அம்மா பிளான் பண்ணது. நான் எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கிஸ் பண்றான். ஹீரோயினுமே வந்து ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சுட்டா. அப்பதான் அந்த இடத்துக்கு ஹீரோயினோட பையன் வரான். அம்மா தயவு செஞ்சு வெளியில வாமா, எதுக்குமா நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? இப்படி வெட்ட வெளியில எதுக்காக இந்த மாதிரி அசிங்கம் பண்ற அப்படின்னும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்றா, இத பாருடா, எனக்கு உண்மையாவே இவனை பிடிச்சிருக்கு. நான் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை இப்பயாவது வாழணும்னு ஆசைப்படுறேன். இதுக்கப்புறமும் நீ இடைஞ்சலா இருப்ப அப்படின்னா நான் கண்டிப்பா இந்த உலகத்தை விட்டே போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அம்மா தயவு செஞ்சு நான் ஒத்துக்கிறேன். இதுக்கு மேல நான் வந்து உனக்கு தடங்களா இருக்கவே மாட்டேன். நானே உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், ப்ராமிஸ் பண்றேன். தயவு செஞ்சு ஏறி மேல வாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். இத பாருடா, என்னைக்குன்னா எங்க அம்மாவை நீ அழ வைக்கிறேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னும் போது, சத்தியமா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்டா மகனே அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அவ்வளவுதான், செமையா கடுப்பாயிடுறான் அவன். ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கிராண்டா வெட்டிங் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிடுறாங்க. அதனால கல்யாண பத்திரிகை எல்லாருக்குமே போகுது. அவங்களோட மிலிட்டரி ஜெனரலுக்கு ஒருத்தருக்கு போகுது. அதுக்கப்புறமா வந்து சவுதி அரேபியால இருக்க ஷேக் ஒருத்தருக்கு போகுது. அதுக்கப்புறமா ஒரு கேங்ஸ்டருக்கு போகுது. இவ்வளவு பேருமே வந்து நம்ம ஹீரோயின் பின்னாடி சுத்திட்டு இருந்தாங்க இல்லையா 5 பேரு, அவங்கள ஒருத்தவங்க தான் இவங்களும். 5 பேருமே சேர்ந்து இப்ப மீட்டிங் போடுறாங்க. இந்த கல்யாணத்தை நம்மளால ஏத்துக்கவே முடியாது, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்றாங்க. அதுல நம்ம ஹீரோவோட அப்பா சோஃபியாவோட அப்பாவுமே இருக்காங்க. அதே மாதிரி கல்யாண நாளும் வந்துடுது. நம்ம ஹீரோயினோட பையன் தான் ஹீரோயினை ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு வரான். ஆனா ஹீரோ இன்னமும் வரவே இல்ல. எல்லாரும் அவ்வளவுதான், அதுக்குள்ளே ரூமர் பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அவ்வளவுதான், அவனுக்கு இப்பதான் போதை தெரிஞ்சிருக்கு போல. இவ ஆயா அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் தெரிஞ்சிருக்கு போல, விட்டுட்டு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி வந்தவங்க எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. ஹீரோவோட அம்மாக்கு இப்பதான் வந்து அப்படியே மூச்சே வந்த மாதிரி இருக்கு. அப்பாடா, என் பையனுக்கு இப்பதான் புத்தி வந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹீரோட தாத்தா வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறாரு. இத பாருமா, கண்டிப்பா என் பேரன் வந்துருவான். அவனை நான் அந்த மாதிரி வளர்க்கல, அவனை வளர்த்ததே நான் தான். அவனை நான் நம்புறேன், நீயுமே நம்பணும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் ஹீரோ சோஃபியாவை கூட்டிட்டு அங்க உள்ள வரான். எனக்கும் இவளுக்கும் தான் கல்யாணம் ஆக போகுது. இவ பிரெக்னெண்டா இருக்கா, இவளோட வயித்துல என் குழந்தை வளருது அப்படின்னு சொல்றான். அவ்வளவுதான், அங்க எல்லாருமே செம்ம ஷாக் ஆயிடுறாங்க. ஹீரோயின் அப்பவும் கேக்குறா, உண்மையை சொல்லு அப்படின்னும் போது உண்மையதான் சொல்றேன். இவளுக்கும் எனக்கும் இன்னைக்கு கல்யாணம், நீங்க இங்க இருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிடுறான்.
ஏதோ ஒரு ரீசனுக்காக நீ இதை பொய் சொல்ற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதை என்கிட்ட சொல்லு, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். நம்ம 2 பேருமே அதுல இருந்து வெளியில வந்துடலாம். எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. கண்டிப்பா இந்த விஷயத்த நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு ஹீரோயின் அழறா. உண்மைதான், பிரச்சனை தான். அவனை விட 20 வயசு நீ பெரியவ. அதை உன்னால சரி பண்ணிட முடியுமா? அவங்க அம்மா வயசு உனக்கு, அதை உன்னால சரி பண்ணிட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சோஃபியா நக்கல் அடிக்கிறா. ஹீரோயினோட பையன் போட்டு ஹீரோவை அடி அடின்னு அடிச்சு பின்னி எடுத்துறான். அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சு அப்படின்ற விஷயத்தையே காட்டுறாங்க. இவங்க 5 பேர் இருக்காங்க இல்லையா, எல்லாரும் சேர்ந்துதான் ஹீரோவை மிரட்டி இருக்காங்க. ஒழுங்கா வந்துட்டு அவளை விட்டுட்டு நீ வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா உன்னை எதுவுமே பண்ண மாட்டோம். அவளை என்னென்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. ஹீரோவுமே வேற வழி இல்லாம தான் இந்த வேலையை பண்றான். ஹீரோவுமே பயங்கரமா அழுதுகிட்டு தான் இருக்கான். ஹீரோயின் எனக்கு ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியும், ஆனா நீ போ சொன்னாலும் நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறா. அப்பதான் ஹீரோ வந்துட்டு அவனால கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹீரோயினை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறான். உண்மைதான், அவங்க எல்லாரும் என்ன மிரட்டினாங்க, அதனாலதான் நான் இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறான். அட பாவி, கடைசி நேரத்துல எல்லாத்தையும் போட்டு உடைச்சிட்டியடா அப்படின்னு அவங்க அம்மா டென்ஷன் ஆகுறாங்க. அப்ப சோஃபியாவோட அப்பா இருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா கன் எடுத்து நீட்டுறாரு. உடனே சொல்றான், இது பார், நம்ம பண்ணதெல்லாம் பண்ணிட்டோம். அதுக்குன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி உன் பொண்ணோட வாழ்க்கைக்காக அடுத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது. நம்ம ஜஸ்ட் வந்து அவனை டெஸ்ட் பண்றதுக்காக தானே இதெல்லாம் பண்ணோம். அவன் வந்து நல்லவனாதான் இருக்கான். அவன் கண்டிப்பா வந்துட்டு ஹீரோயினை கைவிட மாட்டான். அதனால நம்ம இதுக்கு அப்புறமும் இந்த மாதிரி டிராமாவை கண்டினியூ பண்றது தப்பு அப்படின்னு சொல்றாரு. டேய், நீங்க எல்லாம் டிராமா பண்றீங்கடா, நான் டிராமா பண்றேன்னு யாரு சொன்னா? எனக்கு என் பொண்ணோட லைஃப் தான் முக்கியம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் ஹீரோவை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நீ நினைச்சீனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் வந்து என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நம்ம எல்லாரோட லைஃபுமே நிம்மதியா இருக்கும். ஆனா இதுவே நீ வந்து முடியாதுன்னு சொன்னீன்னா அவனை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதுக்கு பதில் நீ என்னையே சுட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கன் எடுத்து அவளோட நெத்தியில வச்சுக்கிறா. இன்னும் நீ பைத்தியம் ஆயிட்டியா காதல்னால? சின்ன பையனை லவ் பண்ண ஆரம்பிச்சதுனால நீ இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறியா என்ன லூஸ் மாதிரி அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. இதுக்கு மேலேயும் நீங்க 2 பேரும் என் வழிக்கு வரல அப்படின்னா எனக்கு பிரச்சனையே இல்ல. நான் பேசாம வந்து உன்னை கொன்னுடுறேன், இல்ல அப்படின்னா அவனை கொன்னுடுறேன். இதுல என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஹீரோ நானே செத்துடுறேன் அப்படின்னு சொல்றான். நல்லதா போச்சு, இதா நீயே சுட்டுக்கிட்டு சேர்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த கன்னை கொடுத்துடுறான். ஹீரோயின் தயவு செஞ்சு அதை பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே போறா. ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு ஹீரோ சுட்டுக்கிறான். ஹீரோயினும் பயங்கரமா கதறி கதறி அழறா. அதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட இருக்க கன்னை எடுத்து இதுக்கு மேல நான் உயிர் வாழறதுல கொஞ்சமும் அர்த்தமே கிடையாது அப்படின்னு சொல்லி அவளும் சுட்டுக்கலான்னு போறா. அப்ப சோஃபியாவோட அப்பா வந்துட்டு அந்த கன்னை புடுங்கிடுறாரு. இந்த கன்னை வேலை செய்யாது, கவலைப்படாத, அவன் சாகலாம் இல்ல, நாங்க வந்துட்டு உங்க 2 பேருக்குமே டெஸ்ட் வச்சோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் இவன் எழுந்துக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துல எழுந்துருவான், அது ஜஸ்ட் ஒரு சின்ன ஷாக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரி வந்துட்டு ஹீரோவுமே கொஞ்ச நேரத்திலேயே கண்ணு முழிச்சிடறான். அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷம். நாங்க எதுக்காக இதை பண்ணோம் அப்படின்னா, இவ எங்க எல்லாருக்குமே ஒரு ஏஞ்சல் மாதிரி. நாங்க எல்லாருமே இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணமே இவதான். இவ எங்க எல்லாரையும் அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்டா பார்த்தா. நாங்க எல்லாரும் லவ் பண்ணோம், எங்க யாரையும் இவ லவ் பண்ணல. ஆனா உண்மையான லவ் அவளோடதுதான், எங்க மேல இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. அதனால இனி வந்துட்டு இவளை எங்க ஏமாத்திடுவியோ சின்ன பையன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பயமா இருந்தது. மறுபடியும் 2வது வாட்டி அவளோட வாழ்க்கை கெட்டு போறது எங்களால பார்க்க முடியாது. அதுக்காக தான் இந்த டெஸ்ட பண்ணோம். நீங்க 2 பேருமே ஜெயிச்சிட்டீங்க. நீங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிரையே கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துக்கு ஹீரோட அப்பாவும், பாத்தியா, இப்பயாவது அவளோட நல்ல மனசையும் அவளோட லவ் எப்பேற்பட்டதுன்னு தெரியுதா அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேக்குறாரு. இதுக்கு மேல நான் என்ன சொல்றது, அவனுக்காக அவ சாகவே போயிட்டா. இதுக்கப்புறமும் அவ வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லவா முடியும்? அவங்க 2 பேரும் பயங்கரமா லவ் பண்றாங்க, நான் இனிமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. கடைசியா ஹீரோவும் ஹீரோயினும் நல்லபடியா சந்தோஷமா ஹாப்பியா கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி நான் எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன், நாடகத்தை நாடகமா மட்டும் பாருங்க. இதை ஜாலியா பார்த்தோமா, போய் வீட்டுல போய் படுத்து தூங்கணுமா அப்படின்னு இருங்க. மத்தபடி இந்த நாடகத்துல வர எந்த ஒரு கருத்தும் என்னைக்கும் நமக்கு லைஃப்ல உதவ போறது இல்ல. இந்த நாடகத்தை பத்தின உங்களோட கருத்து என்னன்றத மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க. நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.